பிரியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னப்பா? இல்லம்மா, அப்பா ஆபீஸ் விட்டு டயர்டா வருவானா, நீ உடனே ஓடி வந்து அப்பாக்கு கை கால்லாம் அமுக்கி விட்டு தைலெல்லாம் தேய்ச்சி விட்டு அப்பா படுத்துட்டு இருக்கும்போது மேலே ஏறி மசாஜ்லாம் பண்ணுவ. அப்படியாப்பா? இப்ப நீ எல்லாத்தையும் மறந்துட்டல்ல, அதான் அப்பா ஒன்னொன்னா உனக்கு சொல்லித்தரேன். இப்ப கூட பாரு, லைட்டா முதுகு வலிக்குது. நான் வேணா போய் தையல் எடுத்துட்டு வரட்டா? எஸ். போதுமா டாடி? ஓகேவா டாடி? ஆழியா, என்னம்மா? போய் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துரு. கடைக்கா? ஆமா, நீ தானே எப்பவுமே கடைக்கு போய் அம்மாக்காக எல்லாமே வாங்கிட்டு வருவ, மறந்துட்டியா? சரிம்மா. போய் வாங்கிட்டு வா. ஆழியா, இதை கட் பண்ணி கொடுத்துடுறா. நானா? ஆமா, மறந்துட்டியா? நீ தானே எப்பவுமே எனக்காக கட் பண்ணி கொடுப்ப. சரிம்மா. ஆழியா, அப்படியே இதுவும் கட் பண்ணிடுறா. உடைக்காத, கட் பண்ணு, சரியா? நானா? ஆமா, மறந்துட்டியா? நீ தானே எப்பவுமே எனக்காக கட்லாம் பண்ணி. கட் பண்ணி தரேன், போமா. சரிம்மா. நம்ம பொண்ணு இவ்வளவு வேலை செய்தா? ஏய், செமையா வேலை பார்க்கறா. அழியா குட்டி, சூப்பர் தங்கம், சூப்பர்ரா, வேலை பாரு. செம்ம ஹாப்பியா இருக்கேன் நான் இன்னைக்கு. இங்க பாரு. என்ன விஷயம்? என்ன விஷயமா? பாப்பா எனக்காக என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? எனக்காக கடைக்கு போயிட்டு வந்தா, காய்கறி வெட்டி கொடுத்தா, என்ன சொன்னாலும் கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே கேக்குறா. இதுக்கே அப்படின்றியே, காலைல ஏஞ்சதுல இருந்து எனக்கு கை காலு மசாஜ் தைலம்னு வேற லெவல்ல வேலை பார்த்தா தெரியுமா? பாப்பா இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இப்படியே இல்ல, இனிமே அவ இப்படித்தான் இருக்க போறா. ஏன்னா நாம சொல்றதெல்லாம் எப்படி அவ கரெக்டா செய்யறாளோ, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பா. ஓகே? எஸ் 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 எஸ். அம்மா இப்ப என்ன பண்றா? பாவம் செம்ம டயர்டு, குழந்தை தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கா? அவ தூங்கி எஞ்ச உடனே சாக்லேட் கொடுத்துடலாம். எனக்கும் அப்படியே ஒரு சாக்லேட். இங்க லைட்டா வலிக்குதுன்னு பாரு. அம்மா மணி 5 ஆயிடுச்சா? அப்ப நேத்து நைட்டு படுத்து இவ்வளோ நேரம் தூங்கி இருப்போமா? கை கால்லாம் வேற வலிக்குது. ஆழியா, இந்த சாக்லேட். எதுக்கு சாக்லேட்? என்னம்மா, அம்மா சொன்னாங்க கால்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்த, எனக்கு கூட கை கால்லாம் அமுக்கி விட்ட, தைலம் தேய்ச்சி விட்ட, மசாஜ்லாம் பண்ணி விட்டல, அதுக்கு தான் சாக்லேட். என்னது நான் பண்ணனா? ஆமா. என்னம்மா, தூங்கி இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுறியா? காலையும் மறந்துட்ட, இப்பயும் எல்லாத்தையும் மறந்துட்டா எப்படி? இங்க பார், சாக்லேட் கொடுத்தர்ல, அப்பாக்கு முதுகு கை கால்லாம் வலிக்குது, காலைல பண்ண மாதிரி மசாஜ் பண்ணி விடுறியா? நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நான் மறந்துட்டேன்னு என்ன வேலை வாங்கியிருக்கீங்களா? சரி சரி, சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் கிடைக்கிது, இவங்க போகிற போக்கிலே போவோம். உங்களை பார்த்துக்கிறேன். இப்போ தெரியும் இந்த ரவுடி பேபி யாருன்னு. என்னம்மா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? வாமா, அப்படியே நல்லா அமுக்கி விட்டு மசாஜ் எல்லாம் பண்ணு. அமுக்கி தானே விடணும், நானே பார்த்துக்கிறேன். வா, என்ன அடக்கணும் அந்த பொண்ணுகிட்ட. அப்பா ஆரம்பிம்மா. ஆஹா. ஓ ஆயா, ஷோல்டர் போதும், நீ நீ தலைக்கு மட்டும் மசாஜ் பண்ணுமா. ஆயா, நீ தலையெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, எனக்கு பின்னாடி அந்த மசாஜ் பண்ணுவல அதை பண்ணு. என்ன தள்ளி விட்டா? மசாஜா இருக்கும். போதும் அழியா, போதும் அழியா, போதும். அம்மா அம்மா.
இவளா? என்ன அழியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?